பார்க்க போறோம். ஓ அப்படியா? கேட்கவே ரொம்ப ஆவலா இருக்கே. சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல இந்த அழகான பாலமுருகன் அவதரிச்ச கதையிலிருந்து பார்ப்போம். சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா, சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடு புகழே சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடு புகழே சிங்கார முருகா, என்ன அதை தின்னமாதான் எப்போதும் வருவாயப்பா, என்ன அதை தின்னமாதான் எப்போதும் வருவாயப்பா, ஏற்றி உன்னை பாடுகின்றோம் ஏரகத்த முருகா முருகா, ஏற்றி உன்னை பாடுகின்றோம் ஏரகத்த முருகா முருகா, சின்ன சின்ன முருகா முருகா, சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா, சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழே சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழே சிங்கார முருகா, சின்ன 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 முருகா முருகா, சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா, சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழே சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழே சிங்கார முருகா. நம்ம எல்லாருக்கும் ஞானக்கண் எங்க இருக்கு? நெற்றி பொட்டுல. ஆமா, நெற்றி பொட்டுல தான். அப்பேற்பட்ட நெற்றி பொட்டுல தான் சிவபெருமானுக்கு நெற்றி கண் இருக்கு. ஒரு சமயம் மன்மதன் மேல இருக்கும் கோபத்துல சிவபெருமான் நெற்றி கண்ணுல இருந்து மன்மதனை எரிக்கிறதுக்கு 6 தீப்பொறி கிளம்பி உலகமெல்லாம் சுற்றி கடைசியா சரவண பொய்கை ஆற்றுல இறங்குச்சு. அப்படியா? ஆமா, அந்த பொய்கை ஆற்றுல உருவானவர் தான் நம்ம பாலமுருகன். உருவாகும் போதே 6 குழந்தையா 6 தாமரை மலர் மேல உருவானாரு. சந்தோஷம் சந்தோஷம். இந்த கார்த்திகை பெண்கள் எப்படி வந்தாங்க? நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கே 4 பேர் தேவைப்படுறாங்க. அப்போ 6 பாலமுருகன்களை பாத்துக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? சரியா சொன்னீங்க போங்க. அந்த 6 பாலமுருகர்களை பாத்துக்கிறதுக்கு 6 கார்த்திகை பெண்கள் வந்தாங்க. பாலமுருகர்களை பாசத்தோடும் பண்போடும் பாலூட்டி வளர்த்தாங்க. கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கே. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றது என்னங்க, பாட்டாவே பாடிடுவோம். தாமரை பூ இதழினிலே தவழ்ந்து விளையாடி வந்தவனே, தாமரை பூ இதழினிலே தவழ்ந்து விளையாடி வந்தவனே, சரவண பவ திரு பொய்கையிலே, சரவண பவ திரு பொய்கையிலே, சண்முக வடிவாய் நின்றவனே, ஸ்ரீ சண்முக வடிவாய் நின்றவனே, தாமரை பூ இதழினிலே
வாசம் செய்றாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா, நல்லா தெரியுமே. ஆனா எந்தெந்த படை வீட்டுக்கு எந்தெந்த வேண்டுதலோடு போனா நிறைவேறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? 6 படை வீட்லயும் நம்ம முருகப் பெருமாள் தான் இருக்காரு. எல்லாமே ஒரே முருகன் தான். அப்புறம் வேண்டுதலையும் கொடுக்கிற வரத்திலையும் என்ன வித்தியாசம், என்ன பாரபட்சம்? சொல்றேன் அதுக்கு தானே வந்திருக்கோம். உதாரணத்துக்கு நமக்கு ஹார்ட்ல பிரச்சனைனா எந்த டாக்டர் கிட்ட போகணும்? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். பல்லுல பிரச்சனைனா டென்டிஸ்ட். ரெண்டு பேருமே டாக்டர் தானே படிச்சிருக்காங்க. நாம ஏன் ஒவ்வொரு பிரச்சனைக்கு வேற வேற டாக்டர் கிட்ட போகணும்? ஏன்னா ஹார்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட்டை பத்தி நிறைய படிச்சிருக்காரு. டென்டிஸ்ட் பல்ல பத்தி நிறைய படிச்சிருக்காரு. கரெக்ட், சரியா சொன்னீங்க. அதே மாதிரி தான் எல்லா படை வீட்லயும் இருக்கிறவரும் முருகர் தான். ஆனா ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் சரியான வேண்டுதலை வச்சா உடனே அருள்வார். ரொம்ப சந்தோஷங்க. ஒவ்வொரு படை வீட்லயும் அவர் எந்த ஸ்பெஷலிஸ்ட்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லோரும் ஆவலா இருக்கோம். ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. அரகரோகரா சுவாமி அரகரோகரா. அரகரோகரா சுவாமி அரகரோகரா. அரகரோகரா சுவாமி அரகரோகரா. அரகரோகரா சுவாமி அரகரோகரா. அரோகரா 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 அரோகரா. திருப்பரங்கிரி வீரனுக்கு அரகரோகரா. திருப்பரங்கிரி வீரனுக்கு அரகரோகரா. குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா. குன்றிலாடு குமரனுக்கு அரகரோகரா. திருச்செந்தூர் தேவனுக்கு அரகரோகரா. திருச்செந்தூர் தேவனுக்கு அரகரோகரா. கோலமயில் வாகனுக்கு அரகரோகரா. கோலமயில் வாகனுக்கு அரகரோகரா. பழனிமலை ஆண்டிக்கு அரகரோகரா. பழனிமலை ஆண்டிக்கு அரகரோகரா. பாலசுப்பிரமணியனுக்கு அரகரோகரா. பாலசுப்பிரமணியனுக்கு அரகரோகரா. சுவாமி மலைநாதனுக்கு அரகரோகரா. சுவாமி மலைநாதனுக்கு அரகரோகரா. சர்வசுவாமியானவர்க்கு அரகரோகரா. சகப்ப சுவாமியானவர்க்கு அரகரோகரா. திருத்தணிகை வேலனுக்கு அரகரோகரா. திருத்தணிகை வேலனுக்கு அரகரோகரா. கந்தப்ப சுவாமிக்கு அரகரோகரா. கந்தப்ப சுவாமிக்கு அரகரோகரா. சோலைமயில் குமரனுக்கு அரகரோகரா. சோலைமயில் குமரனுக்கு அரகரோகரா. சிவகாமி வேலனுக்கு அரகரோகரா. சிவகாமி வேலனுக்கு அரகரோகரா. அரோகரா 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 அரோகரா. விழினை பாட விழினை பாட வந்தருள்வாய் கணபதியே. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வீரவேல். அறுபடை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இந்த படை வீட்டுல முருகர் தேவானையோட காட்சி தரார். ஆனா திருப்பரங்குன்றம் போனா முருகரோட ரெக்கமெண்டேஷன்ல சனி பகவான் அருள் டபுளா கிடைக்கும். உங்களுக்கு எது வேணும்? நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு முருகனோட ரெக்கமெண்டேஷனோட சனி பகவான் அருள் கிடைக்கிறது தான் பெட்டர். கரெக்டான டெசிஷன். அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றத்துல திருமண தடை கூட நீங்கும். ஓ அப்படியா? ஆமா, முருகர் இங்க தெய்வானையோட திருமண கோலத்துல காட்சி தராங்க. அதனால அங்க போன பக்தர்கள் எல்லாருக்குமே திருமண தடை நீங்கும். ஏமா எங்க எதிர் வீட்டுல
6 வருஷமா திருமண வரன் கேட்கறாங்க. அவங்க திருப்பரங்குன்றம் போக சொல்லலாமா? கண்டிப்பா போக சொல்லலாமே. திருப்பரங்குன்றம் தெய்வானை சமேத முருகப்பெருமான் திருமண தடை நீக்கி நிச்சயம் அருள் புரிவார். முருகா முருகா திருமால் மருகா மோகன குஞ்சரி மனவாளா. முருகா முருகா திருமால் மருகா மோகன குஞ்சரி மனவாளா. குமரா குமரா புகனே குருவே கந்தமலை வாழும் குணகுன்றே. குமரா குமரா புகனே குருவே கந்தமலை வாழும் குணகுன்றே. கந்தா கந்தா கரிவேலவனே குன்றம் வாழும் சிவபாலா. கந்தா கந்தா கரிவேலவனே குன்றம் வாழும் சிவபாலா. வேலா வேலா வயலூர் வேலா வள்ளிபுரமானின் மணவாளா. முருகா முருகா திருமால் மருகா மோகன குஞ்சரி மணவாளா. முருகா முருகா திருமால் மருகா மோகன குஞ்சரி மணவாளா. மோகன குஞ்சரி மணவாளா. மோகன குஞ்சரி மணவாளா. காக்க காக்க கனவை காக்க. நோக்க நோக்க நொடியில் நோக்க. தாக்க தாக்க தடையற தாக்க. பாக்க பாக்க பாவம் குடிபட. சந்தனத்தும் என்று சொல்லியே விழியில் பாட. அம்மா விழியில் பாட. அம்மா விழியில் பாட வந்தருள்வாய் கணபதியே. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. வேல் வேல் வெற்றி வேல். வேல் வேல் வீரவேல். இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு இன்னொரு சிறப்பான திருப்பெயர் இருக்கு. அப்படியா? அது என்ன பேரு? பூஜா மூர்த்தி. அதை கேட்ட முருகப்பெருமான் கையில எடுத்த பூவை லிங்கத்து மேல போடாம அந்த நேரத்தை கூட வீணடிக்காம தேவர்களுக்கு செவி சாய்க்கிறார். ஆஹா! பூவோட அந்த நேரத்தை கூட தாமதிக்காம அருள் புரிவதற்காக கையில பூவோடவே திரும்பி பார்த்தார். கையில பூவோட காட்சி தரதுனால அவருக்கு பூஜா மூர்த்தின்னு பேரு. ஆஹா ஆஹா. அம்மா, நீங்க சொல்றத பார்த்தா உடனடி தீர்வுக்கு திருச்செந்தூர் தான் ஒரே வழி போல இருக்கே. ஆமா, சரியா சொன்னீங்க. இன்ஸ்டன்டா தாமதிக்காம உடனடி தீர்வுக்கான ஒரே இடம் திருச்செந்தூர் தான். ரொம்ப சந்தோஷமா. வேற என்ன சிறப்பு இருக்கு திருச்செந்தூருக்கு? இந்த கலியுகத்துல நம்மள சுத்தி கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத நிறைய சத்ருக்கள் இருக்காங்க. சத்ருவ வதம் செஞ்ச புண்ணிய திருச்செந்தூர் மண்ணுதான் நம்மள சத்ருக்கள் கிட்ட இருந்து காப்பாத்தும். அப்ப என்ன சொல்றீங்க? அப்ப நம்ம சத்ருக்களை முருகர் வேரோட அழிச்சிருவாரா? அப்படி இல்ல. எப்படி சூரபத்மனை வீழ்த்தி அவனோட மனசை மாத்தி அவனை சேவல் கொடியாகவும் மயிலாகவும் முருகன் தன்னோடவே வச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற சத்துருக்களுடைய மனசெல்லாம் மாத்தி அவங்களை நம்மளோட உறவு பாராட்ட அருள் புரிவார் அந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் பூஜா மூர்த்தி. கால அம்சம் எப்படி இருக்கும்னா, கோவிலுக்கு உள்ள போகும்போது 4 படி இறங்கிதான் போகணும். அதே மாதிரி சுவாமிய தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரும்போது 4 படி ஏறிதான் வரணும். நம்ம வாழ்க்கை எவ்வளவு இறங்கு முகமா இருந்தாலும் ஒரு தடவை அந்த திருச்செந்தூர் பூஜாமூர்த்தியை தரிசிச்சுட்டா நம்ம வாழ்க்கையும் ஏர்முகம்தான் அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த கோவிலோட பிரகாரம் அப்படி அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசியிலும் வறுமை பசி திங்களிலும். ஆவணி மாசியிலும் வறுமை பசி திங்களிலும். அன்பர் திருநாள் காணும் இடம். அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்
பழனி தான் 3வது படை வீடா? ஆமா, பழனி கதை தான் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. நாரதர் ஞானப்பழத்தை கொண்டு வந்தாரு. அந்த ஞானப்பழத்தை சிவபெருமான் கிட்ட கொடுத்தாரு. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கொடுத்தாங்க. பார்வதி தேவியோ குழந்தைங்க கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. 2 குழந்தைகளும் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. சரிதானே? யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி பார்த்தோமோ அவருக்கு தான் இந்த ஞானப்பழம்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு. உடனே முருகன் மேலே ஏறி உலகத்தை சுத்த போயிட்டார். விநாயகரோ நாரதர் கிட்ட உலகம்னா என்ன, அம்மையப்பன்னா என்ன அப்படின்னு கேட்டார். நாரதரும் அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் எங்க அம்மா அப்பாவை சுத்தி வந்து நானே பழத்தை வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை சுத்திட்டு பழத்தை வாங்கிடுறாரு. ஔவையார் அவர்கிட்ட வந்து, அப்பனே முருகா, நீ செய்யறது ரொம்ப தப்புப்பா. அப்பா அம்மா இத ஒரு அர்த்தத்தோடு தான் செஞ்சிருப்பாங்கிறத நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இது உங்க அப்பா ஈசனோட திருவிளையாடல் அப்படின்னு எடுத்து சொல்லி நீ செய்தது தவறு. நீயே செய்தாலும் தவறு தவறுதான். நீ மறுபடியும் உங்க அம்மா அப்பா கூட சேரணும். அதுதான் என் விருப்பமும் கூட அப்படின்னு ஔவையார் சொல்லும் போது அதை அப்படியே தட்டாம செஞ்சுட்டு தான் செஞ்சது தவறுதான் புரிஞ்சுக்கிட்டு தன் தாயோடும் தந்தையோடும் சேர்ந்தார். ஆனா அவரோட தந்தையோ, நீங்க எங்களோட சேர்ந்தது சந்தோஷம்தான், ஆனா என்னோட திருவிளையாடல்ல பழனி அப்படிங்கிற ஸ்தலம் உருவாகி இருக்கு. இந்த பழனி மலைக்கு வந்து யாரெல்லாம் உன்னை தரிசிக்கிறாங்களோ அந்த பக்தர்களுக்கு எல்லாம் அவங்க கேட்ட நல்ல வரங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதையும் கேட்டுக்கிட்ட முருகர் பழனியிலேயே இருந்து எல்லோருக்கும் நல்ல வரங்களை கொடுத்து காத்து ரட்சிக்கிறார். அடடா, எவ்வளவு அழகா சொல்றீங்க. உடனே என்னோட குழந்தைகளையும் கூட்டிட்டு பழனிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. என்ன, குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெரியவங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிறது தானே. இப்படி எல்லோருக்குமே உபயோகமா இருக்கிற அற்புதமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி பழனியில வேற என்ன வேண்டுதல் எல்லாம் வைக்கலாம்? சொல்றேன். பழனி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய குறிக்குது. ஏன்னா முருகர் தனக்குன்னு ஒரு இடம் வேணும்னு தானே பழனியை நோக்கி போனார். அதனால நமக்கு இடம், பத்திரம், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பழனிக்கு போய் சாமியை வேண்டிக்கிட்டீங்கன்னா பழனி எப்படி முருகனுக்கு சொந்தமான இடம் ஆச்சோ அதே மாதிரி நம்ம இடம் பிரச்சனை இல்லாம நம்மளுடைய இடம் நமக்கே உரியதாக அருள் செய்வார் அந்த பழனி பால தண்டாயுதபாணி முருகர். அடடே, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வேற என்ன வேண்டுதல் எல்லாம் வைக்கலாம்? ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொல்றேன், கேளுங்க. அதாவது நம்ம காலையில ஆண்டிக்கோலம் முருகரை தரிசனம் செஞ்சுட்டு உடனே இறங்காம மாலை ராஜ அலங்கார முருகனையும் தரிசனம் செஞ்சுட்டு தான் கீழே இறங்கணும். அப்படியா? எதுக்காக அப்படி சொல்றீங்க? ஏன்னா காலையில ஆண்டியா இருந்தவரை கூட சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள ராஜாவா மாற்றும் யோகம் கிடைக்கும் இடம் தான் சொல்ற தாற்பயம் தான் இந்த 2 அலங்காரம். அதனால நாம பழனிக்கு போற எல்லாரும் காலையில ஆண்டிக்கோலம் தரிசனம் செஞ்சுட்டு உடனே இறங்காம மாலையில ராஜ அலங்கார தரிசனமும் பண்ணிட்டு தான் இறங்கணும். அடே எங்க அப்பா, முருகனை ஒரு தடவை கூட நீங்க தரிசனம் செய்வதே பெரிய விஷயம். இதுல மறுபடியும் எவ்வளவு நேரம் நின்னா முருகன் தரிசனம் கிடைக்கும்? தங்கத்தேர் பார்த்துட்டு ஊருக்கு போறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். இதுக்கு வேற வழி ஏதாவது இருக்காமா? ஓ, இருக்கே. தங்கத்தேர் தரிசனம் பண்ணா போதுமே. அதுலயும் முருகர் ராஜ அலங்காரத்துல தானே பவனி வரார். மறுபடியும் கியூல நின்னு முருகரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தங்கத்தேர் முருகனும் ராஜ அலங்கார முருகனும் ஒண்ணுதான். உருவமிட்டாரே போகப் பெருமானே, ஒரு கனிக்காக உலகம் சுற்றிய பழனி
நம்ம 4ஆம் படை வீடை பத்தி பார்க்க போறோம். 4ஆம் படை வீடு சுவாமிமலை. ஆமா ஆமா, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மகன் தந்தைக்கே உபதேசம் செஞ்ச ஸ்தலம் தானே. ஆமா, குழந்தைங்க கிட்ட இருந்து பல சமயத்துல பெரியவங்க பல விஷயத்த கத்துட்டு இருப்போம். ஏன், நமக்கு கூட அந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்கும். இந்த காலத்துல சின்ன குழந்தைகளே எவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறாங்கப்பா. அதுல நமக்கு கூட எவ்வளவு ஞானம் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்தலத்துக்கு போனா நாம என்ன வேண்டிக்கணும்னு தெரியுமா? நமக்கு நல்ல ஞானம் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதாவது பெரியவங்க கிட்ட இருந்து மட்டும் இல்லாம நம்மளை விட சின்னவங்க கிட்ட இருந்தும், நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்தும், ஏன் நம்ம வீட்டு பசங்க கிட்ட இருந்தும் கூட ஞானம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு ஞானம் தேவைப்படும் போதெல்லாம் கிடைக்கணும்னு சுவாமி மலையில வேண்டிக்கணும். நம்ம வீட்லயும் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருப்பாங்க. இந்த கலிகாலத்துல குழந்தைங்க தனக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ பெற்றோர்கள் குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கணும்னா, ஆசிரியர்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற குரு. குற்றச்சாட்டு இருந்தா அவங்க கிட்ட பணிவா, மரியாதையா, பொறுமையா தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லியும் புரிஞ்சிக்காத குழந்தைங்களை சுவாமி மலைக்கு கூட்டிட்டு போனா ஒரு குருவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படி மரியாதை கொடுப்பாங்க. அதாவது சிவபெருமான் உபதேசம் செய்தது தன் மகன் தான் அப்படின்னு நினைக்காம ஒரு குருவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படி பணிவாதான் கேட்டாரு நம்ம கைலாசாதிபதி. பவ்யமா முருகர் முன்னாடி முட்டிக்கால் போட்டு உபதேசம் கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஆமாங்க, நிறைய போட்டோல கூட பார்த்திருக்கேன். சிவபெருமானே பவ்யமா முருகர் முன்னாடி உட்கார்ந்துதான் உபதேசம் கேட்டார். இந்த மாதிரி உங்க குழந்தையும் இருக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்ப கண்டிப்பா சுவாமி மலைக்கு கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ண வைங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம பெற்றோர்களுக்கு என்ன வயசா இருக்கும்? அவங்க சின்ன குழந்தையாவே மாற ஆரம்பிச்சிருவாங்க. சொன்ன பேச்சு கேட்காம இருக்கலாம், சின்ன குழந்தைங்க மாதிரி பிடிவாதம் பிடிக்கலாம், இந்த கால சூழ்நிலைய ஏத்துக்காமலும் இருக்கலாம். ஆனா இது மாதிரி யோசிச்சு போனதே இல்ல. இப்போ நீங்க சொல்ல சொல்ல எங்க ஞான கண்ணே திறந்தது போல இருக்கு. ரொம்ப நன்றி. அது மட்டுமா, குரு ஆசீர்வாதம் கிடைக்க நல்ல இடம் சுவாமி மலைதான். தந்தைக்கு மந்திரத்தின் சாரப்பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா, மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. ஆஹா ஆஹா, ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்த படை வீடு 5ஆம் படை வீடு. அதை பத்தி தானே இப்ப சொல்ல போறீங்க? ஆமா, அடுத்து நம்ம பார்க்க போற படை வீடு 5ஆம் படை வீடு திருத்தணி. கேட்போமா? தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வீர வேல். சரியா தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. யுத்தம் முடிஞ்ச பிறகு அந்த கோபம், ஆக்ரோஷம் எல்லாமே திருத்தணி மலையில தான் தணிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தானே அது திருத்தணிகைன்னு சொல்லப்படுது. நம்மளும் எத்தனையோ சந்தர்ப்பத்துல நிறைய கோபப்படுவோம். நம்மளை விட பெரியவங்க கிட்ட, நம்ம பெற்றோர்கள் கிட்ட, நம்ம குழந்தைங்க கிட்ட
நம்ம கணவர் நம்ம மனைவி கிட்ட நிறைய கோபப்பட்டு குடும்பமே சின்ன பின்னமாகறத கண் கூட பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் நானும் கோவப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், ஆனா இந்த கோபம் என்னை விட்டு போவே மாட்டேங்குது, குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் திருத்தணி மலைக்கு போய் முருகரை தரிசனம் பண்ணா முருகர் நிச்சயமா நமக்கு அருள் புரிவார். அப்போ உடனே எங்க வீட்டுக்காரர் நான் திருத்தணி மேல முருகர் இருக்காருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மலைக்கு கீழே தான் பொய்கையாறு ஓடுது, அதுதான் சரவண பொய்கையாறு. ஓ, சரவண பொய்கையாறு அங்கதான் இருக்கா? இந்த வில்லுப்பாட்டு ஆரம்பத்துல சொன்னீங்களே முருகன் பிறந்த இடம் பொய்கையாறு அப்படின்னு, அந்த பொய்கையாரா? ஆமா, அதே சரவண பொய்கையாறு தான். அந்த சரவண பொய்கையாறுல தான் நம்ம முருகரா அவதாரம் எடுத்தார் அப்படின்னு கேட்டோம் இல்லையா? ஆமா ஆமா கேட்டோமே. அங்க என்ன வேண்டுதல் வைக்கலாம்? அதையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நிறைய பேர் குழந்தை வரம் வேண்டும்னு தவம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லோருமே சரவண பொய்கையில நீராடிட்டு திருத்தணி மலை மேல இருக்கிற முருகரை தரிசனம் செஞ்சா கண்டிப்பா முருகர் குழந்தை வரம் தருவார். முருகர் எப்படி பொய்கை ஆற்றுல பிறந்தாரோ அதே மாதிரி ஒரு பால முருகன் அவங்க வீட்லயும் பிறக்கணும்னு வேண்டுதல் வச்சா கண்டிப்பா முருகர் நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம கார்த்திகை பெண்கள் முருகன் அங்கதான் வளர்த்தாங்க. அதனால நம்ம வீட்டு குழந்தைகள் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க, வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பா சரவண பொய்கையில நீராடி திருத்தணி முருகனை தரிசிச்சோம்னா நம்ம குழந்தை வளர்ப்பது ரொம்ப சுலபமாகவும் சந்தோஷமாகவும் வளர்க்கறதுக்கு உதவி பண்ணுவாரு நம்ம முருகர். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேண்டே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இடை மரச்சிறுமி வீழ்த்து நிகராகும். திருத்தணியை உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேண்டே. இப்போ நம்ம ஆறாம் படை வீடு பத்தி பார்க்க போறோம். கடைசி படை வீடு. அது என்ன படை வீடுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, கரெக்ட். பழமுதிர் சோலைன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்களுக்கு 6 படை வீடு பேருமே தெரியுமே. நீங்க தான் 5 படை வீட பத்தி ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அப்போ மீதி இருக்கிறது இன்னும் பழமுதிர் சோலை தானே? தந்தரத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வில்லினில் பாட அந்தருள் கணபதியே கந்தனுக்கு முருகனுக்கு வேல் 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 வீரவேல். பழமுதிர் சோலையில முருகர் வள்ளி தேவானையோட காட்சி கொடுக்கிறார். அங்க என்ன வேண்டுதல் வைக்கலாம் சொல்லுங்களேன். சொல்றேன். கூட்டு குடும்பமா வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதுக்கு நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க வேண்டுதல் வைக்கலாம். எல்லாரையும் பாக்குறோமே, இப்ப ரொம்ப அட்டென்டிவா இருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க சின்ன சின்ன பிரச்சனை வந்து பிரியற மாதிரி இருந்தாலும் இந்த பழமுதிர் சோலையில வேண்டினா குடும்ப சமேதமா இருக்கிற இந்த 6ஆம் படை முருகர் பிரியாம இருக்கிறதுக்கு நிறைவேற்றி வைப்பாரு. அப்படியா? ஆமா, சொல்ற மாதிரி பழமுதிர் சோலையில வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கிறார் தான் நம்ம முருகர். ஆனா அது எப்படி கூட்டு குடும்பம் ஆகும்? அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து இருந்தாதானே அதுக்கு பேர் கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்களேன். கண்டிப்பா நிவர்த்தி பண்றேன். நீங்க சொல்ற மாதிரி பழமுதிர் சோலையில வள்ளி தேவயானையோட மட்டும் காட்சி கொடுக்கல, கூடவே சிவபெருமானும் அதே ஸ்தலத்துல காட்சி கொடுக்கிறாரு. சிவபெருமான் மட்டும் இல்லைங்க, அதே மலையில கொஞ்சம் மேல் நோக்கி போனா அங்க ராக்காயி அம்மன் அப்படின்னு அம்பாள் பார்வதி தேவியும் காட்சி கொடுக்கறாங்க. சோ அப்பா அம்மா வந்துட்டாங்களா? அது மட்டும் இல்ல, அங்க மாமனார் கூட காட்சி தரார். பழமுதிர் சோலை மலை ஏறத்துக்கு முன்னாடி அடிவாரத்துல பெருமாளும் இருக்கார். அப்படியா? கேட்க கேட்க சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் இருக்கே. ஆமாங்க,
கூட்டு குடும்பம் ஒற்றுமை அப்படின்னு மட்டும் இல்லாம நிறைய பெண்களுக்கு அவங்க தந்தையும் அவங்க கணவரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்குங்கிற ஆசை மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. பழமுதிர்ச்சோலையில குடும்பத்தோட காட்சி தர நம்ம முருகரை தரிசனம் பண்ணா அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றி வைப்பார் நம் முருகன். வேல் வேல் முருகா வேல் முருகா பழமுதிர்வாழும் வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா பழமுதிர்வாழும் வேல் முருகா, சாய்ந்தாடு முருகே சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு, கோலமயிலே சாய்ந்தாடு கொஞ்சம் புறாவே சாய்ந்தாடு, பண்பை தருவான் அப்பனுமே வேலை தருவான் அன்னையுமே, துணையாய் நிற்பான் அண்ணனுமே என்னை தருவான் மாமனுமே, பாடலை தருவோம் நாங்களுமே, பாடலை தருவோம் நாங்களுமே. வேல் வேல் முருகா வேல் முருகா பழமுதிர்வாழும் வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா பழமுதிர்வாழும் வேல் முருகா, பழமுதிர்வாழும் வேல் முருகா, பழமுதிர்வாழும் வேல் முருகா. அப்பப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்டு குடும்பம் எப்படி இருக்க முடியும்னு அற்புதமா சொன்னீங்க. நாங்க இந்த அறுபடை வீட்டு முருகனை தரிசனம் செஞ்சிருக்கோம். ஆனா நாங்க நல்லா இருக்கணும், நீ எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கிட்டு இருக்கோமே தவிர இந்த மாதிரி ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்கிறது இன்னைக்குதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்களும் சரி, எங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சரி, எங்க சொந்தக்காரங்க எங்க நண்பர்கள் எல்லோருமே எந்தெந்த படை வீட்டுக்கு போகும்போது என்னென்ன வேண்டுதல் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நாங்க எல்லா வரங்களையும் முருகன் கிட்ட இருந்து வாங்கிக்க போறோம். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, அதுதானே எங்களோட நோக்கமும் ஆசையும் கூட. இந்த வில்லுப்பாட்டே எதுக்குன்னா, ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது அதோட சிறப்பு என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அங்க போனா என்ன வேண்டுதல் வச்சா கடவுள் நிறைவேற்றுவாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி போனாதான் சிறப்பு. அத பத்தி தேவையானவங்களுக்கு சொல்லி அந்த வேண்டுதல் நிறைவேறினா அந்த புண்ணியமும் நமக்கு தானே. ஆமா ஆமா. ஆறுபடையோனின் அருள் இருந்தால் தினமும் ஏழுமுகம்தான். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா, வில்லினை பாட ஆமா, வில்லினை பாட வந்தல் கணபதியே. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல், வீரவேல், கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல்வேல், வெற்றிவேல், வேல்வேல், வீரவேல். வேல் முருகா, வேல்வேல் வேல் முருகா, வேல்வேல் வேல் முருகா, வேல் முருகா வேல். கந்தனுக்கு காவடி, குமரனுக்கு காவடி, கர்மனுக்கு காவடி, திருப்பனுக்கு காவடி, கந்தனுக்கு காவடி, குமரனுக்கு காவடி, கடம்பனுக்கு காவடி, இரும்பனுக்கு காவடி. வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் முருகா வேல். பழனிமலை முருகனுக்கு பால்காவடி, பழமுதிரும் சோலையிலோ பல காவடி. பழனிமலை முருகனுக்கு பால்காவடி, பழமுதிரும் சோலையிலோ பல காவடி. பவன சுப்பிரமணியனுக்கு புஷ்ப காவடி, அரோகரா. பவன சுப்பிரமணியனுக்கு புஷ்ப காவடி, பன்னிருக்கை வேலனுக்கு பன்னீர் காவடி, பன்னிருக்கை வேலனுக்கு பன்னீர் காவடி, எங்கள் பன்னிருக்கை வேலனுக்கு பன்னீர் காவடி. வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் முருகா வேல். வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் முருகா வேல். கந்தனுக்கு காவடி, கடம்பனுக்கு காவடி, கடம்பனுக்கு காவடி, இடுமனுக்கு காவடி, கந்தனுக்கு காவடி, குமரனுக்கு காவடி, கடம்பனுக்கு காவடி, இடுமனுக்கு காவடி. வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் முருகா வேல். வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் முருகா வேல். வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல். வெற்றிவேல்